இந்த வீடியோவில் நாம் ஆட்டோட மார்கண்டை எலும்பு குழம்பு வைக்கிறது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே 1/4 கிலோ மார்கண்டை எலும்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்குங்க. அது கூட 2 பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதில் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு அளவு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது இந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம அந்த குக்கரில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இது 4த்தையும் அரைச்சி அதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணி அது முங்குற அளவு ஊற்றிக்குங்க. இங்கே நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போது அதை குக்கரில் வச்சு அடுப்பில் ஒரு 6 விசில் வர வரைக்கும் விடுங்க. பாட்டுக்கறினா 4 விசில் போதும். அது எலும்பு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஒரு 6 விசில் விட்டுருங்க. 6 விசில் வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. இப்போ திறந்து பார்க்குறேன் பாருங்கள். நல்லா கலரி விட்ருங்க. இப்போ நம்ம அதை தாளிச்சுக்கலாம். அந்த குழம்ப அதுக்கு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு பொடியாக நறுக்குனா வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அதை எடுத்து அந்த குக்கரில் ஊற்றிக்குங்க. நல்லா கலரி விட்ருங்க. அதை பொடியாக கொத்தமல்லி நறுக்கி அதனால போட்டுருங்க. நல்லா கலக்கி விட்ருங்க. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா எலும்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. மார்கண்டை எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.